ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்பிபி மேக்ஸ். நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா கூட்டு வட்டி தனி வட்டி முடிச்சிட்டோம். இப்போ இனி இந்த வீக்கில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ லாபம் மற்றும் நஷ்டம் கணக்குகள் அண்ட் தள்ளுபடி இதெல்லாம் பார்க்க போகிறோம். இந்த பார்த்தீங்கன்னா இதில் கான்செப்ட் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக சம்ஸ் போட்டுடலாம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு பேசிக் கான்செப்ட் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ லாபம்னா என்ன, நஷ்டம்னா என்ன, அதுக்கு என்னென்ன நம்ம கண்டுபிடிக்கணும், அதுக்கு என்னென்னலாம் வேணும், அதை பற்றி பேசிக் கான்செப்ட் தான் இதில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இன்றைக்கி என்னென்னு பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம என்ன சொல்லலாம், ஒரு பேனாவை நான் 10 ரூபாய்க்கு வாங்குறேங்க. ஒரு பேனா 10 ரூபாய்க்கு வாங்குறேன். 10 ரூபாய்க்கு வாங்கி நான் 15 ரூபாய்க்கு விற்றேன் அப்படின்னா எனக்கு லாபம். ஓகேவா? அதே பேனாவை நான் 10 ரூபாய்க்கு வாங்கி 8 ரூபாய்க்கு விற்றேன்னா நஷ்டம். அப்போ ஒரு பொருளை வாங்கணுன்னா என்ன நமக்கு வேணும், அந்த பொருளோட விலை எவ்வளவு, அது நம்ம எவ்வளவுக்கு வாங்குகிறோம், எவ்வளவுக்கு விற்கிறோம், ஸோ லாபமாக நஷ்டமாக அப்படின்னு பார்க்குறதுக்கு நமக்கு என்னெல்லாம் தேவை, அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகேங்களா? வாங்கிய விலை ஃபஸ்ட்டு என்னென்னா வாங்கிய விலை, அதாவது பர்ச்சேஸ் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக இப்போ நம்ம ஒரு பைக் விற்கிறோம். ஓகேங்களா? ஸோ ஒரு பைக்கு விற்கிற கடை வச்சுருக்கோம். இந்த பைக்கு நம்ம எப்படி வாங்கலாம்னா டேரெக்டாக யார் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்களோ அவங்கள்ட்ட போய் வாங்கலாம். இல்லைன்னா டீலர் மூலமாக, அதாவது முகவர் மூலமாக அப்படிங்கிற அவங்கள்ட்ட இடையில டீலர் இருப்பாங்களா அவங்கள காண்டாக்ட் பண்ணி வாங்கலாம். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி அவங்கள்ட்ட போய் நம்ம ஒரு பைக்கை வாங்குகிறோம். ஸோ அதுதான் வாங்கிய விலை. ஓகேங்களா? அதை தான் இங்கே எழுதியிருப்பேன். தயாரிப்பாளர் அல்லது முகவர் விற்பனையாளர்கள்ட்ட பொருட்களை என்ன பண்ணுறது, வாங்குறது. அவங்க விற்கிறாங்க பார்த்தீங்களா? ஸோ யார் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்களோ அவங்க மூலமாகவோ, இல்லை மேனுஃபேக்சர் கடையில் நம்ம டேரெக்டாக போயும் வாங்கலாம். இல்லைன்னா இடையில ஒரு டீலர் செயல்படுவாங்களா, இங்கேருந்து அங்கே வாங்கிட்டு தர்றது, அந்த மாதிரி அவங்கள்ட்ட இருந்து நம்ம பொருட்களை வாங்கிட்டு வரலாம். ஸோ அதுதாங்க வாங்கிய விலை. ஓகேவா? வாங்கிய விலைன்னா என்னென்னு புரிஞ்சிச்சா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், அடக்க விலை. அடக்க விலை அப்படின்னா காஸ்ட் ப்ரைஸ். ஓகேவா? இப்போ நம்ம ஒரு பைக்கு வாங்குகிறோம். அந்த பைக்கோட விலை பார்த்திங்கன்னா 1 லட்ச ரூபா. ஓகேவா? பைக்கோட விலை எவ்வளவு? 1 லட்ச ரூபா. இந்த அடக்க விலை அப்படின்னா இது வாங்கிய விலைன்னு வச்சுக்கோங்க. இந்த பைக்கோட விலை 1 லட்ச ரூபாய்க்கு நான் வாங்கினேன். அந்த பைக்கை நான் அங்கேருந்து எடுத்துகிட்டு வரணும் தானே. இப்போ நான் போய் அங்கே வாங்குகிறேன், அந்த பைக்கை எடுத்துகிட்டு வரணும். அது நான் ஏதோ வண்டியில் எடுத்துகிட்டு வரலாம். ஸோ அப்போ அந்த வண்டியோட செலவு இருக்குது. அங்கேருந்து எடுத்துகிட்டு வராங்க பார்த்தீங்களா ஆட்கள், அவங்களுக்கு நான் காசு கொடுக்கணும். இன்னொன்று அதை நம்ம எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் அதை நம்ம செக் பண்ணுவோம். அந்த வண்டி கரெக்டாக ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய செக் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி இருக்கணும். மின் கட்டணம், போக்குவரத்து வசதி, அந்த அவங்களுக்கு அதை இங்கே எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் அதை சரி பண்ணி எல்லாம் செக் பண்ணி எல்லாம் கொடுப்பாங்களா, வேலை செய்வாங்க பார்த்தீங்களா, அது கூலி, அவங்களுக்கான கூலி. அப்புறம் இப்போ நம்ம சப்போஸ் வண்டியில் எடுத்துகிட்டு வரோம், அதுக்கான இந்த இதெல்லாம் கட்டுவோம், சுங்க வரி இதெல்லாம் கட்டுவோம். அப்போ இந்த எல்லா செலவும் எதில் வரும் அப்படின்னா கூடுதல் செலவுகளில் வரும். ஓகேங்களா? அப்போ அடக்க விலைன்னா என்னென்னா நம்ம வாங்கிட்டு வர ப்ரைஸ், இங்கே அதுக்கான செலவு. இப்போ நம்ம ஒரு பைக்கை வாங்கிட்டு வரோம், அந்த பைக்கு 1 லட்ச ரூபான்னு வச்சுக்கோங்க. அங்கேருந்து எடுத்துகிட்டு வர்றதுக்கு நமக்கு எவ்வளோ ஒரு 3000 வச்சுக்கலாமா? ஒரு 3000 வச்சுக்கலாம். அடுத்து நமக்கு இது ஈபி பில்லு, அவங்க வேலை செய்கிற ஆள், அதெல்லாம் சேர்த்து ஒரு 7000ன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ மொத்தம் எவ்வளோ வருது? 1,10,000 வருது. அப்போ இது தாங்க அடக்க விலை. ஓகேவா? அப்போ வாங்கிய விலைங்கிறது நம்ம டேரெக்டாக ஒருத்தர்கிட்ட போய் வாங்குறது. அடக்க விலைனா நம்ம என்ன காஸ்ட் ஆஃப் ப்ரைஸ் வாங்கினோமோ அது ப்ளஸ் எக்ஸ்ட்ரா எவ்வளோ செலவாகுதோ அதெல்லாம் சேர்த்து தான் என்ன பண்ணுவாங்க, அந்த பொருளோட விலையை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அதாவது அடக்க விலை, காஸ்ட் ஆஃப் ப்ரைஸ். அப்போ இந்த பைக் எவ்வளோன்னு சொல்லுவாங்க? 1,70,000, 1,10,000 அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அதுதாங்க குறித்த விலை. அப்படின்னா இப்போ அந்த ப்ரைஸை நம்ம முடிவு பண்ணிட்டோம். அடக்க விலையை விட அதிகமாக அந்த பொருளின் மீது விலையை குறிப்பதை என்ன சொல்கிறாங்க? குறித்த விலை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், நமக்கு என்ன பண்ணோம், இப்போ எனக்கு லாபம் வேணும். நான் 1,10,000 ரூபாய்க்கு என்ன பண்ணியிருக்கேன், அந்த ரேட் முடிவு பண்ணியிருக்கேன். எனக்கு இதை விட கொஞ்சம் லாபம் வேணும். ஸோ லாபம் வேணும்னா என்ன பண்ணுவேன், நான் அட்லீஸ்ட் இன்னொரு 10,000 ஆட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இன்னொரு 10,000 ஆட் பண்ணேன். இது ரெண்டையும் சேர்த்துக்கிறேன். அப்போ இந்த பொருளோட, இந்த பைக்கோட ரேட்டை நான் எவ்வளோ ஃபிக்ஸ் பண்ணலாம்? 1,20,000 நான் ஃபிக்ஸ் பண்ணலாம்.
ஓகேங்களா. அப்போ இதுதான் எனது குறித்த விலை. ஓகேவா. அடக்க விலையை விட அதிகமாக நமக்கு லாபம் வேணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், அந்த ரேட் வந்து 10,000. இப்போ ஏன்னா நான் 1,10,000 வாங்கிட்டு வந்து 1,10,000 விட்டால் எனக்கு எந்த பெனிஃபிட்டும் இல்லை தானே. அப்போ அதை விட வந்து நான் எக்ஸ்ட்ரா ஒரு 10,000 அந்த ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணி நான் விற்கிறேன். அதுதான் வந்து குறித்த விலை. ஓகேங்களா. அடுத்து நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா தள்ளுபடி. தள்ளுபடி அப்படின்னா இப்போ வந்து நான் வந்து பைக் வந்து நிறையா வச்சுருக்கேன். அது இந்த பைக்கெல்லாம் நிறையா சேல்ஸ் ஆகணும்னு வச்சுக்கோங்களேன். அதுலேருந்து என்ன பண்ணலாம், ஒரு 5,000 இல்லைன்னா 2,000 நான் தள்ளுபடி கொடுக்கலாம். ஏன்னா நான் பைக் வந்து எனக்கு வந்து நிறைய கஸ்டமரை நான் வந்து கவர் பண்ணணும். ஏன்னா நமக்கு பெஸ்ட்டாக சொல்ல போனால் இந்த ஆடி ஆஃபர் நம்ம நிறைய பார்ப்போம். நிறைய பேர் என்ன பண்ணுவோம், ஆடி ஆஃபரில் நிறைய ட்ரெஸ் போடுவாங்க, அது கொஞ்சம் கம்மியாக ரேட் இருக்கும், நம்ம நிறைய பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைப்போம். ட்ரெஸ்ஸுன்னு இல்லை, எந்த ஒரு ஐட்டம்னாலும் சரி நம்ம அப்போ தானே வாங்குவோம். வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜ் எல்லாமே பாருங்கள் இந்த ஆஃபர் ப்ரைஸ் போடுவாங்க. நியூ இயர் வந்தால் நியூ இயர்க்கு ஆஃபர் போடுவாங்க. அந்த மாதிரி ஏதாவது தள்ளுபடி போடுவாங்கன்னா அப்போ தான் நம்ம நிறையா திங்ஸ் எல்லாம் வீட்டுக்கு பர்ச்சேஸ் பண்ணுவோம். அது மாதிரி தாங்க. ஸோ கஸ்டமர் கவர் பண்ணுறதுக்காக அவங்க என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் தள்ளுபடி கொடுப்பாங்க. அப்போ அந்த தள்ளுபடி கொடுக்கறதுக்காக தான் என்ன பண்ணுவாங்க, அது எதில் இருந்ததுன்னா இந்த 1,20,000 இருக்குல்ல, இதில் இருந்து கொஞ்சம் தள்ளுபடி கொடுத்து என்ன பண்ணுவாங்க, கஸ்டமர் கவர் பண்ணுறதுக்காண்டி கொடுப்பாங்க. அதுதான் தள்ளுபடி. அப்போ குறித்த விலையிலிருந்து நுகர்வோரை ஈர்ப்பதற்காக வழங்கப்படும் விலை குறைப்பு தான் என்னது தள்ளுபடி. ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் ஏன் உங்களுக்கு இந்த மாதிரி சொல்கிறேன் அப்படின்னா, சப்போஸ் ஏதாவது ஒன் வேர்டில் கேட்டாங்கன்னா நம்ம ஈஸியாக எழுதிடலாம்ல, அதுக்காக தான். ஸோ நெக்ஸ்ட் என்னன்னு பார்க்கலாங்களா, விற்பனை விலை. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா விற்பனை விலை. ஸோ விற்பனை விலை அப்படின்னா என்னென்னா குறித்த விலை மைனஸ் தள்ளுபடி. தள்ளுபடி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா, இப்போ ஏன்னா நம்ம வந்து இப்போ தள்ளுபடிக்கு ஆஃபர் பண்ணிட்டோம், ஏன்னா ஒரு 2,000 வந்து தள்ளுபடி கொடுக்குறேன். அப்போ நான் விற்கும் போது எவ்வளோ விற்க முடியும், 1,18,000 தானே விற்க முடியும். ஏன்னா நான் குறித்த விலை 1,20,000. அந்த 20,000 நான் 2,000 தள்ளுபடி பண்ணிட்டேன் அப்படின்னா நான் எவ்வளோ விற்கலாம், 1,18,000 அந்த பைக்கை விற்கலாம். அதான். ஸோ தள்ளுபடி இருந்துச்சு அப்படின்னா நம்ம அந்த குறித்த விலையிலேருந்து தள்ளுபடியை சப்ராக்ட் பண்ணுறோம். சரிங்களா. அதுதான் என்னது விற்பனை விலை. அப்போ விற்பனை விலைக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா குறித்த விலை மைனஸ் தள்ளுபடி ஈக்குவல் டு விற்பனை விலை. ஓகேங்களா. ஸோ இந்த பேசிக் கான்செப்ட் புரிஞ்சுக்கலாம். ஓகே, இப்போ நம்ம எப்படி லாபம் நட்டம் பார்க்குறதுன்னு பார்ப்போம். ஓகேங்களா. லாபம்னா என்னன்னு பாருங்க, அதாவது வாங்கின விலையை விட நான் 10 ரூபாய்க்கு வாங்கி 15 ரூபாய்க்கு விற்றேன் அப்படின்னா அது எனக்கு ப்ராஃபிட். அப்போ அடக்க விலை 10 ரூபா, விற்பனை விலை 15 ரூபா, அப்போ எனக்கு 5 ரூபா வந்து ப்ராஃபிட். அதுதான் சொன்னாங்க. அப்போ அடக்க விலையை விட விற்பனை விலை அதிகமாக இருந்துச்சா அதுதான் லாபம். அதாவது காஸ்ட் ப்ரைஸ் லெஸ் தென் செல்லிங் ப்ரைஸ். ஓகேவா. அடுத்து பாருங்க, அப்போ இந்த லாபத்துக்கான ஃபார்முலா என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விற்பனை விலை மைனஸ் அடக்க விலை. விற்பனை விலை மைனஸ் அடக்க விலை. இப்போ லாபத்துக்கான ஃபார்முலா என்னன்னு பாருங்க, விற்பனை விலை மைனஸ் அடக்க விலை. ஓகேங்களா. அப்போ ப்ராஃபிட் என்னென்னா செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ். ஸோ இதுதான் லாபத்துக்கான ஃபார்முலா. அப்போ நட்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடக்க விலை, சரிங்களா, அதாவது விற்பனை விலையை விட நம்ம வந்து இப்போ ஒரு 10 ரூபா வாங்குகிறோம், ஆனால் 8 ரூபாய்க்கு தான் விற்கிறோம். ஓகேவா. அப்போ அடக்க விலையை விட விற்கிற விலை வந்து நம்ம வாங்குகிற பொருளை விட கம்மியான ரேட்டுக்கு விற்றோம்னா அது நஷ்டம். அப்போ அடக்க விலை கிரேட்டர் தென் விற்பனை விலை. அடக்க விலை கிரேட்டர் தென் விற்பனை விலை. அப்போ காஸ்ட் ஆஃப் ப்ரைஸ் கிரேட்டர் தென் செல்லிங் ப்ரைஸ். ஓகேங்களா. அப்போ இந்த நட்டத்துக்கான ஃபார்முலா என்னென்னா அடக்க விலை மைனஸ் விற்பனை விலை. ஸோ இதுதான் இது நட்டத்துக்கான ஃபார்முலா. இப்போ தள்ளுபடி கொடுத்துட்டாங்க அப்படின்னா என்ன கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா தள்ளுபடிக்கான ஃபார்முலா என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள், குறித்த விலை மைனஸ் விற்பனை விலை. குறித்த விலை மைனஸ் விற்பனை விலை. இதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஃபார்முலா நீங்கள் தெரிஞ்சால் போதும். இதில் விற்பனை விலை கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த விற்பனை விலையை நம்ம இப்படி இந்த சைடு வச்சுட்டு, அதாவது லெஃப்ட் சைடில் மைனஸாக இருந்துச்சுன்னா ரைட் சைடு வரும்போது என்ன ஆயிரும், ப்ளஸ்ஸாக இருக்கும். ப்ளஸ்ஸாக இருந்தால் மைனஸ். அது மாதிரி அப்போ இந்த ஒரு ஃபார்முலா தெரிஞ்சால் இந்த 2 ஃபார்முலா நீங்கள் எழுதிடலாம். அப்போ இதில் தள்ளுபடி கொடுத்து குறித்த விலை கொடுத்து விற்பனை விலை கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன எழுதுவீங்க, விற்பனை விலை ஈக்குவல் டு குறித்த விலை மைனஸ் தள்ளுபடின்னு எழுதலாம். ஒருவேளை குறித்த விலை கேட்டாங்கன்னா குறித்த விலை ஈக்குவல் டு தள்ளுபடி ப்ளஸ் விற்பனை விலை. ஸோ தள்ளுபடி எதுவுமே இல்லை அப்படின்னா அவங்க என்ன ரேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்களோ அப்போ குறித்த விலை ஈக்குவல் டு விற்பனை விலை. ஏன்னா நம்ம என்ன லாஸ்ட்டாக இங்கே ஃபைனலாக பார்த்தோமா 1,20,000 லாஸ்ட்டாக ஃபைனலாக நம்ம ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணோம், மார்க்கெட் ப்ரைஸ். ஓகேவா. அப்போ இங்கே வந்து தள்ளுபடி எதுவுமே கொடுக்கல, நம்ம தள்ளுபடி எதுவுமே ஃபிக்ஸ் பண்ணலாம், என்ன பண்ணுவோம், அதே ரேட்டுக்கு தானே விற்போம். அப்போ தள்ளுபடி எதுவுமே இல்லை அப்படின்னா அப்போ குறித்த விலை ஈக்குவல் டு விற்பனை விலை அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம். ஓகேங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா எம்ஆர்பி. எம்ஆர்பி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ரீட்டைல் ப்ரைஸ். ஓகேங்களா. அப்போ அதிகபட்ச விற்பனை விலை அப்படின்னு சொல்லுவாங்க. அதிகபட்ச விற்பனை விலை, அதாவது இந்த அதிகபட்ச விற்பனை விலை அப்படின்னா யார் தயாரிக்காங்களோ
அவங்க வந்து இந்த ரேட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? யார் தயாரிக்கிறாங்க பார்த்தீங்களா, இப்போ ஒரு பைக்குனா பைக் கம்பெனி தயாரிக்காங்க பார்த்தீங்களா, அவங்க தான் இந்த ரேட்டை என்ன பண்ணுவாங்க, ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா என்ன எம்ஆர்பி இருக்கும் அதுக்கு தான் வந்து விற்பாங்க. ஓகேங்களா? அப்போ இந்த விலைக்கு மேலே என்ன பண்ணக்கூடாது, யாரும் விற்பனை செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு தான் என்ன சொல்கிறாங்க, எம்ஆர்பி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இப்போ இந்த பேசிக் கான்செப்ட்லாம் பார்த்துட்டோமா? ஸோ இதில் வந்து ஒரு 5 சம்ஸ் பார்க்கலாம் வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸாம்பிள் சம் பார்க்கல, ஏன்னா எக்ஸாம்பிள் சம் எல்லாமே கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது. அதனால் டேரெக்டாக நம்ம வந்து எக்ஸசைஸ் சம்ஸ்க்கு வந்துட்டோம். ஓகேங்களா? ராணி ஒரு ஜோடி வளையல்களை 310 ரூபாய்க்கு வாங்குறாங்க. அவங்களுடைய தோழி அதை மிகவும் விரும்பியதால் ராணி அவ்வளையலை 325 ரூபாய்க்கு விற்கிறாங்க. எனில் ராணியின் லாபம் அல்லது நட்டம் காண்கன்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த கொஷினை பார்த்ததுமே நம்ம கண்டுபிடிச்சலாம். 310 ரூபாய்க்கு வாங்கி 325 ரூபாய்க்கு விற்றுருக்காங்க. இது லாபமாக நட்டமா? 310 வாங்கி 325க்கு விற்றா லாபம் தானே. அது எவ்வளவு லாபம் உங்களுக்கு? நீங்கள் இதை வந்து ஃபார்முலா இல்லாமல் பார்த்த உடனே ஆன்சர் பண்ணலாம். 15 ரூபா லாபம். ஸோ இருந்தாலும் வந்து நம்ம ஒரு ப்ரொசீஜர் படி போடுறோம். அடக்க விலை அப்படின்னா 310 ரூபா. ஏன்னா எவ்வளோக்கு வாங்கியிருக்காங்கன்ற அடக்க விலை. விற்பனை விலை அப்படிங்கிறது 325 ரூபா. அப்போ அடக்க விலையை விட விற்பனை விலை அதிகமாக இருந்தால் அது என்னது, லாபம். ஸோ அப்போ இது லாபம் தான். அப்போ லாபத்துக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விற்பனை விலை மைனஸ் அடக்க விலை. அப்போ எவ்வளோக்கு விற்றுருக்காங்க, 325 ரூபா. அந்த பொருளுடைய காஸ்ட் ஆஃப் ப்ரைஸ் என்னது, 310 ரூபா. அப்போ மொத்தம் இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும், 15 ரூபா கிடைக்கும். அப்போ இது வந்து எது, லாபம் தானே. அதை தான் இங்கே சொல்லியிருப்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட் சம் போகலாமா? இது வந்து எக்ஸசைஸ் சம்ஸ் நான் எல்லாமே போட்டிருப்பேன். ஸோ ஒவ்வொரு சம்மும் உங்களுக்கு சொல்லணுங்கிறதுக்காக தான் நான் வந்து போட்டிருக்கேன். ஓகேங்களா? ஸோ நீங்கள் பாருங்கள். சுகன் ஒரு ஜீன்ஸ் கால் சட்டையை 750 ரூபாய்க்கு வாங்கினார். அது அவருக்கு பொருந்தவில்லை. அது அவருடைய நண்பருக்கு 710 ரூபாய்க்கு விற்பனை செய்தார். எனில் சுகனுக்கு லாபம் அல்லது நட்டம் காண்க. இதே மாதிரி தான் இங்கே பாருங்கள். 750 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க, ஆனால் 710 ரூபாய்க்கு விட்டுருக்காங்க. அப்போ லாபமா நட்டமா? கண்டிப்பாக நட்டம் தான். அது எவ்வளோ நட்டம் நம்ம ஏன்னா இதெல்லாம் சின்ன அமௌண்ட், அதனால் நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். அப்போ எவ்வளோ நட்டம் பார்த்தீங்கன்னா 40 ரூபா நட்டம். ஸோ அப்போ இதுக்கான ஃபார்மெட் எப்படி எழுதுன்னு பார்க்கலாமா? அதாவது அடக்க விலை உங்களுக்கு எவ்வளவு, 750 ரூபா. எவ்வளோக்கு விற்றுருக்காரு, 710 ரூபா. அப்போ அதாவது விற்றதை விட, சரிங்களா, விற்றது எவ்வளவு, 710 ரூபா. ஆனால் வாங்கினது எவ்வளவு, 750 ரூபா. அப்போ விற்றதை விட வாங்கின பொருளோட காஸ்ட்டு தானே அதிகம். அப்போ நட்டம், அப்போ அடக்க விலை தான் அதிகம். அடக்க விலை கிரேட்டர் தென் விற்பனை விலை. அப்போனா உங்களுக்கு என்ன தெரியும், நட்டம். அப்போ நட்டத்துக்கான ஃபார்முலா என்ன, அடக்க விலை மைனஸ் விற்பனை விலை. அப்போ ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 40 ரூபா முடிஞ்சு. இப்போ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் சம் பாருங்கள். சோமு ஒரு உந்து வண்டியை மற்றவரிடமிருந்து 28,000 ரூபாய்க்கு வாங்கி அதனை பழுது பார்க்க எவ்வளோ செலவு பண்ணுறாரு, 2,000 ரூபா செலவு பண்ணுறாரு. 28,000 ரூபாய்க்கு வாங்குறாரு. பிறகு அதனை 30,000 ரூபாய்க்கு விற்கிறாரு. ஓகேவா? அப்போ இதில் லாபம் என்ன, நட்டம் என்னன்னு கேட்குறாங்க. ஆக்சுவலாக வந்து நம்ம அடக்க விலைனா என்னன்னு பார்த்தோம், வாங்கிய விலை ப்ளஸ் அதுக்கான செலவு என்ன, அதை பழுது பார்க்கவோ இல்லை அதுக்கான கூலி விலையாளுக்கு ஆள் கொடுக்குறதோ இல்லை அதை சீரமைக்கிறதோ இதெல்லாம் வந்தாலே அது இதர செலவுகள்னு பார்த்தோம். அப்போ அடக்க விலையோட வாங்கிய விலை உங்களுக்கு 28,000 ரூபா. எவ்வளோ செலவு செஞ்சுருக்காரு, 2,000. அப்போ இது ரெண்டையும் சேர்த்தாதான் உங்களுக்கு அடக்க விலைக்கு வரும். அப்போ அடக்க விலை ஈக்குவல் டு 28,000 ப்ளஸ் 2,000. அப்போ இது ரெண்டையும் சேர்த்திங்கன்னா 30,000 ரூபா. அப்போ 30,000 ரூபாய்க்கு வாங்கி 30,000 ரூபாய்க்கே விற்றுருக்காரு. ஏன்னா விற்ற விலையும் 30,000 ரூபா. அப்போ இங்கே எந்த ஒரு லாபமும் அவருக்கு கிடைக்கல, நஷ்டமும் ஆகலை. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். முத்து ஒரு மகிழுந்து வண்டியை 8,50,000 ரூபாய்க்கு வாங்கினார். அதை 25,000 ரூபாய் லாபத்துக்கு விற்பனை செய்ய விரும்பினார். அப்போ அவருடைய விற்பனை விலை என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது என்ன பண்ணியிருக்காரு, 8 லட்சம், இந்த 8 இருக்குங்க, 8,50,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு. ஆனால் அவருக்கு 25 ரூபாய் லாபம் வேணும்னு அவர் நினச்சிருக்காரு. ஓகேவா? அப்போ அவர் விற்ற விலை என்னவாக இருக்கும் அப்படின்னு தான் கேட்குறாங்க. அப்போ இங்கே பாருங்கள், உங்களுக்கு அடக்க விலை எவ்வளவு, 8,50,000 ரூபா. எவ்வளோக்கு அவர் லாபம் வரணும்னு நினச்சாரு, 25,000 ரூபா லாபம் வரணும்னு நினச்சாரு. அப்போ இது லாபம்னு உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. அப்போ லாபம் தெரிஞ்சால் லாபத்துக்கான ஃபார்முலா என்ன, விற்பனை விலை மைனஸ் அடக்க விலை.
லாபத்துக்கான ஃபார்முலா என்ன? விற்பனை விலை மைனஸ் அடக்க விலை. அப்போ எவ்வளோ ஒரு லாபம் வரணும்னு நினச்சாரு? 25,000. விற்பனை விலை வந்து நமக்கு தெரியாது, ஏன்னா அதான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ அடக்க விலை பார்த்தீங்கன்னா 50,000. நமக்கு தேவை விற்பனை விலை தான். ஸோ அதனால் விற்பனை விலையை ரைட் சைடு வச்சுட்டு இந்த மைனஸாக ரைட் சைடில் மைனஸ் இருக்குது, லெஃப்ட் சைடு போச்சுன்னா ப்ளஸ் ஆயிரும். அப்போ 25,000 சார் இங்கே 8 வருங்க, 8,50,000. அப்போ 8,50,000 இது ரெண்டையும் நீங்கள் ஆட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ வரும்? 8,75,000. அப்போ அவர் எவ்வளோக்கு விற்றுருப்பார் அந்த வண்டியை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8,75,000 விற்றுருப்பாரு. எவ்வளோக்கு வாங்கியிருக்காரு? அப்போ 8,50,000 வாங்கியிருக்காரு. அவருக்கு எவ்வளோ லாபம் கிடைச்சிருக்கு? 25,000 லாபம் கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் சம் பாருங்கள். வளர்மதி தன்னுடைய முத்து மாலையை 30,000 விற்பனை செய்து அதனால் லாபம் வந்து 5,000 பெறுகிறார் எனில் முத்து மாலையின் அடக்க விலை என்க. அதே சம்மு தாங்க, அதே சம்மு தான். அதில் என்ன கேட்டாங்க? விற்பனை விலை கேட்டாங்க. இதில் வந்து அடக்க விலை கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ அவர் எவ்வளோக்கு விற்றுருக்காரு? 30,000 விற்றுருக்காரு. லாபம் எவ்வளோ கிடச்சிருக்கு? 5,000 கிடச்சிருக்கு. நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா அடக்க விலை கேட்டிருக்காங்க. அப்போ லாபத்துக்கான ஃபார்முலா என்னது? விற்பனை விலை மைனஸ் அடக்க விலை. அப்போ அதுக்கான ரேட்டெல்லாம் நீங்கள் எழுதிடலாம். 5,000 லாபம், விற்பனை விலை 30,000, அடக்க விலை நமக்கு தெரியாது, அது அப்படியே போடுறோம். ஸோ அடக்க விலை தான் வேணும். ஸோ அப்போ அந்த அடக்க விலை இங்கே ரைட் சைடில் வந்துருமா? ஏன்னா இங்கே மைனஸாக இருக்குது, அங்கே போனால் ப்ளஸ் ஆயிரும். இந்த 5,000 இப்படி லெஃப்ட் சைடில் வந்துடும். அப்போ 30,000 மைனஸ் 5,000 25,000. அப்போ அவருடைய அந்த முத்து மாலை எவ்வளவா இருக்கும்? 25,000 இருக்கும். அவர் எவ்வளோக்கு விற்றுருக்காரு? 30,000 விற்றுருக்காரு. அவருக்கான லாபம் பார்த்தீங்கன்னா 5,000 இதில் கிடச்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு இதில் மாதிரி வேணாம், இல்லை வேறு மாதிரி எங்களுக்கு டீச் பண்ணுங்கள் அப்படின்னாலும் கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் சம் தான். ஏன்னா எக்ஸாம்பிள் சம் எல்லாமே நமக்கு ஈஸியாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதை முடிஞ்சால் நான் அடுத்த வீடியோ ஏதாவது கொடுக்க முடியுதான்னு பார்க்குறேன். உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள். ஓகேங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.